ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் புவனா. இது உங்கள் விஸ்வன் சேனல். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா, அம்மா பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சிட்ருக்காங்க. அதுக்கு கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. ஏன் நான் ஒரு கிளையே பிடிச்சி ஒடிக்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் மாடி தோட்டத்தில் பெருசாக மரமாகாமல் கீழேயே நிறைய கொத்து கொத்தாக தளிர்கள் வரும். அதனால தான் நான் ஒரு கிளையை பிடிச்சி உடச்சிட்டேன். நம்மக்கிட்ட 3 செடி இருக்குது. இது நம்ம போட்ட விதைகள். இது பார்த்திங்கன்னா பாம்பு நீட்டு புடலை காப்பாற்றி கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். எலிகள் அணில் தொல்லைகள் இருந்து இதை அணில் பிடுங்கி போட்டான். பீக்கங்காய் மறுபடியும் எடுத்து நட்டு வச்சுருக்கேன். வருமா இல்லையான்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான அவரைக்காய். அது கூட இது வேப்பிலை செடி முளைச்சிருக்கு. இது பூசணிக்காவா இல்லை பீக்கங்காவான்னு எனக்கு தெரியல. ஒன்ஸ் வளர்ந்து வந்தோடனே பார்க்கலாம். விதை போடும்போது நான் மறந்துட்டேன் எந்தெந்த விதைன்னு எழுதி வைக்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தப்பு செடி. கீழே அம்மா காய்கறி சமைச்சிட்டு போட்ட ஒரு அவரைக்காயிலேருந்து வந்தது. எடுத்து மேலே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு வித அவரைக்காய். இங்கே குட்டி குட்டியாக பிளாக் பியூட்டி முளைச்சிருக்கு பார்த்திங்களா. நிறைய தான் முளைச்சிது. நம்ம அணில்களும் எலிகளும் சேர்த்து பெராண்டி விட்டாங்க. அதனால் இப்போ ஒரு 4-5 செடி தான் இருக்குது. இது கன்ஃபார்மாக தெரியும். இது வெள்ளை பூசணிக்காவா பரங்கு பூசணிக்காவா தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெள்ளை பூசணிக்காய் அது. இது பீக்கங்கான்னு நினைக்கிறேன், புடலங்கான்னு நினைக்கிறேன். காய் வரும்போது நம்ம பார்க்கலாம். இது ஒரு விதமான அவரைக்காய். ஏன்னா அவரைக்காயெலாம் வந்த உடனே நமக்கு 3 இலையிலே இதுதான் அவரைக்கான்னு தெரிஞ்சிடும். இது அவரைக்காய். இது பார்த்திங்கன்னா ராஜ்மா. பெருசாக ரெட் கலரில் பருப்பு இருக்கும் இல்லையே, அந்த ராஜ்மா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு 4 விதை போட்டேன். 4மே முளைச்சி வந்தது. ஆனால் இது ஒன்று தான் தப்புச்சுது எலிகள் அணில் தொல்லைகள்லேருந்து. இருந்த உலாந்தமல்லி செடி இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி ஹஸ்பண்ட் கழிச்சு விட்டுட்டாங்க. எதுக்குன்னா செடியும் பெருசாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த டீ வச்சு கயிறு கட்டுறோம் இல்லையா, அதுவும் துரு பிடிச்சிருச்சு. அதனால் பெயிண்ட் அடிச்சுட்டு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு